சில சந்திப்புகள் நேரடியாக நடக்காது, ஆனால் அவை முடிந்த பிறகு அதன் அலைகள் மெதுவாக விரிய ஆரம்பிக்கும். ஒரு சிரிப்பு, ஒரு பொய் பெயர், ஒரு தவறான நம்பர், அது எல்லாம் விளையாட்டாக தோன்றலாம். ஆனால் அதே விளையாட்டு யாரோ ஒருத்தருக்கு துப்பாக மாறும்போது கதை வேறொரு திசையில் திரும்பும். இந்த எபிசோட்ல நம்பிக்கையோடு சிரிக்கும் இரண்டு பெண்கள், அதே நேரத்தில் அவர்களை தேடும் இரு ஜோடி கண்கள் கூர்மையாக திறக்கப்படும். ஒரு ரெண்டல் கடை, ஒரு ரெஜிஸ்டர், ஒரு சிசிடிவி கேமரா, ஒரு கீச்செயின். சாதாரணமாக தோன்றும் ஒவ்வொரு விஷயமும் இப்போ விதியோட கையில் ஆயுதமா மாறுது. ரயில் முன்னே போகுது, வாழ்க்கை புதிய ஒளியை காணுது. ஆனால் அதே நேரம் பின்னால யாரோ அவர்களை நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு தப்பித்தல் கதை இல்ல, இது ஒரு தாமதமான சந்திப்பின் கதை. விதி இன்று அமைதியா இருக்கு, ஆனா முழுசா மௌனமா கிடையாது. விதி கட்டிய காதல். இந்த அத்தியாயம் ஒரு விளையாட்டா தொடங்கி ஒரு வேட்டையா மாறப்போகுது. மறுபக்கம் இஷிதாவும் லக்ஷ்மியும் ஸ்கூட்டியை ரெண்டல் ஷாப்புக்கு திருப்பி கொடுக்க சென்று கொண்டிருந்தார்கள். அந்த ஷாப், அந்த 38 வயது ஆண் காளியராஜன், அவன் அங்கேயே இருந்தான். அவர்கள் இருவரையும் பார்த்ததும் அவனுடைய பார்வை மீண்டும் அதே இடத்தில் நின்றது. இஷிதா அதை கவனித்தாள், ஆனால் கண்டுகொள்ளவில்லை. லக்ஷ்மி மெதுவாக இஷிதாவின் காதருகே கிசுகிசுத்தாள். இஷு, சைடு மிரர் உடஞ்சிருக்குன்னு சொன்னா பெனால்டி போடுவானோ என்று லக்ஷ்மி கேட்டாள். இஷிதா சிரித்தாள். அந்த சிரிப்பு ஒரு நம்பிக்கையும் ஒரு குறும்பும் கலந்து இருந்தது. லக்ஷு, கவலைப்படாத, அவன் இப்போ பெனால்டி எல்லாம் போடுற மூட்ல இல்ல, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று மெதுவாக இஷிதா சொன்னாள். இஷிதா முன்னால் சென்றாள். ஸ்கூட்டியின் சாவியை மேசை மேல் வைத்தாள். என்ட்ரி புக்கை எடுத்து ஸ்கூட்டியை வாங்கிய நேரம், திருப்பி கொடுத்த நேரம் இரண்டையும் எழுதினாள். எழுதி அமைதியாக இஷிதா கையெழுத்து போட்டாள். அந்த மனிதன் இஷிதாவை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். சிரித்தபடி கேட்டான், உன் பெயர் என்ன பியூட்டி என்று கேட்டான். ஒரு நொடி இஷிதாவின் உள்ளே கோபம் எழுந்தது. ஆனால் அவள் அதை அடக்கினாள். முகத்தில் ஒரு பொய் சிரிப்பு. என் பெயர் கங்கா, அவள் பெயர் யமுனா என்று இஷிதா சொன்னாள். லக்ஷ்மி திடீரென்று தலையை உயர்த்தி இஷிதாவை பார்த்தாள். லக்ஷ்மிக்கு புரிந்தது, இது இஷிதாவின் நாடகம் என்று. அந்த மனிதனின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ஒருத்தி பெயரை கேட்டா 2 பேரோட பெயரும் கிடைச்சிருச்சே என்று அவன் நினைத்தான். லக்ஷ்மி அந்த காட்சியை, சிரிப்பை அடக்கியபடியே பார்த்து கொண்டிருந்தாள். இஷிதா அவனை கிண்டல் செய்யும் தொனியில் பேச ஆரம்பித்தாள். யமுனா, இந்த அண்ணன் ரொம்ப நல்லவர், ரொம்ப கைண்ட் என்று சொன்னாள். அந்த மனிதன் இஷிதா கிண்டல் செய்வது புரியாமல் பெருமிதமாக சிரித்தான். அப்படியா என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டான். பிறகு மெதுவாக அந்த மனிதன் காளியராஜன், ரெண்டல் ஷாப் ஓனர், அவர்களை பார்த்து கேட்டான். அழகிகளே, உங்க போன் நம்பர் கொடுப்பீங்களா? கான்டாக்ட்ல இருக்கலாம் என்று கேட்டான். இஷிதா ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. கண்டிப்பா என்று சொன்னாள். அவள் சொன்ன நம்பர் தவறு, ஆனால் முழுசா தவறில்ல. அவளுடைய போன் நம்பர்ல இருந்து கடைசி டிஜிட் மட்டும் 2ல இருந்து 3 மாற்றினாள். போன் நம்பர் 9487135143 என்றாள். பிறகு இஷிதா சிரித்தபடி, யமுனாவோட நம்பர் எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் தான் என்று சொல்லி அவளுடைய நம்பராக 9487135144 என்றாள். அந்த மனிதனுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி சந்தோஷம். ரெண்டை அவர்கள் கட்டினார்கள். இஷிதா சைட் மிரருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாள். ஆனால் டேமேஜ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது என்று சொல்லி பணம் வைத்தாள். இதுதான் இஷிதா. அவள் யாரையும் ஏமாற்ற மாட்டாள், ஆனால் யாரும் அவளை அவமதிக்கவும் விடமாட்டாள். ஸ்கூட்டி ரெண்டல் ஷாப்பில் இருந்து வெளியே வந்ததும் இஷிதாவும் லக்ஷ்மியும் ஒரே நேரத்தில் சிரித்தார்கள். அந்த சிரிப்பு ஒரு நாளின் சோர்வை மறக்க செய்தது. இஷு, யாரோட நம்பரை கொடுத்த என்று லக்ஷ்மி சிரித்தபடி கேட்டாள். இஷிதா தோலசைத்தாள். யாருக்கு தெரியும் என்று சிரித்தாள். நம்ம நம்பர்ல இருந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். 2 நம்பர் கண்டினியூஸா கொடுத்தேன். அந்த லக்கி மேன் யாரோ என்று கிண்டலாக சொன்னாள். இந்த அங்கிள் கிட்ட ஹெவன் லெவல் கான்வர்சேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறான் என்று சொல்லி சிரித்தாள். லக்ஷ்மி சிரித்து கொண்டே கேட்டாள், இது ஒரு பொண்ணு நம்பரா இருந்தா? இஷிதா தன்னம்பிக்கையோடு சொன்னாள். என் உள்ளுணர்வு சொல்லுது,
இது ஒரு பொண்ணு நம்பர் இல்ல, ஒரு திடகாத்திரமான ஆணின் போன் நம்பர் என்று. லக்ஷ்மி சிரிப்பை தடுக்க முடியாமல் கையை மைக் மாதிரி இஷிதாவின் வாய்க்கு முன்னால் கொண்டு வந்து, சோ மிஸ் இஷிதா என்று ரிப்போர்ட்டர் ஸ்டைலில் கேட்டாள். இப்போ உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது? இஷிதாவும் அந்த நாடகத்தில் சேர்ந்தாள். நம்ம இப்போ ஹோட்டலுக்கு சீக்கிரமா போய் பேக் பண்ணலனா இன்னைக்கு ட்ரெயின் மிஸ் ஆகிடும் என்று என்னோட உள்ளுணர்வு சொல்லுது என்று சீரியஸாக சொன்னாள். இருவரும் சிரித்தபடியே ஹோட்டலுக்கு நடந்தார்கள். ரூமில் லக்கேஜை பேக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று மதுரை ட்ரெயினுக்கு காத்திருந்தார்கள். அந்த பிளாட்ஃபார்மில் 2 நண்பர்கள் மட்டும் இல்ல, விதியும் அடுத்த அத்தியாயத்தை தயாராக வைத்திருந்தது. அந்த பக்கம் சிவாஞ்ச் கோபத்தை அடக்கி கொண்டு வேறொரு காரில் மீட்டிங்க்கு போன அதே நேரத்தில் வாசுவின் மனசு முழுக்க வேறொரு எண்ணத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. சிவாஞ்ச் வாழ்க்கையில் இப்படி யாரும் அவனை பேசினதே இல்ல. இந்த பொண்ணுங்க யாரு என்று வாசு யோசிக்க ஆரம்பித்தான். வாசு உடனே அந்த ஸ்கூட்டியின் விவரங்களை தேட ஆரம்பித்தான். ஆர்டிஓ பதிவில் ஸ்கூட்டியின் உரிமையாளர் பெயர் தெளிவாக வந்தது, காளியராஜன் என்று. வாசு அதை பார்த்ததும் மனசுக்குள்ளே யோசித்தான், இவங்க குடும்பத்துல யாராவது இருக்கலாம். அந்த அட்ரஸுக்கு நேரே போனான். வாசு அந்த இடத்திற்கு போனதும் அது ஒரு ஸ்கூட்டி பைக் ரெண்டல் கம்பெனி என்பது அவனுக்கு தெரிந்தது. வாசு உள்ளே நுழைந்ததும் நேராக கவுண்டருக்கு போனான். வாசு சாதாரணமான குரலில், மிஸ்டர், இங்க காளியராஜன் யாரு என்று கேட்டான். அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்த ஆண் தலையை தூக்கி பார்த்தான். காளியராஜன் நான் தான் என்றான். அந்த ஒரே வார்த்தையிலே வாசுவின் கண்கள் கூர்மையாக மாறின. வாசு கேட்க ஆரம்பித்தான், இந்த ஸ்கூட்டி இந்த தேதியில யார் ரெண்ட் எடுத்தது என்று கேட்டான். காளியராஜன் உடனே புரிந்து கொண்டான். இவன் கேட்கிற பொண்ணுங்க தன்னிடம் நம்பர் கொடுத்த அதே பொண்ணுங்க தான் என்று. அவன் கொஞ்சம் தெளிவானான். காளியராஜன் பேச ஆரம்பித்தான். சார், நாங்க கஸ்டமரோட விவரங்கள் எல்லாம் தரமாட்டோம் என்றான். அந்த வினாடி வாசு மெதுவாக பேண்ட்ல இருந்து ஒரு ஹேண்ட் கன்னை எடுத்து மேசைக்கு கீழே வைத்தான். நேராக காளியராஜனை நோக்கி பிடித்தான். வாசு அமைதியான குரல், மேசைக்கு கீழே பாரு என்றான். காளியராஜன் பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த நிறமே மாறிவிட்டது. வாசு காளியராஜனிடம் ரெஜிஸ்டர், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், காப்பி வச்சிருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் கொண்டு வாங்க என்றான். காளியராஜன் ரெஜிஸ்டரை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் ஃபைலை கேட்கும் போது தயங்கினாள். வாசு ஏன் என்று கேட்டான். காளியராஜன் மெல்ல, சார், அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க, ஐடி காப்பி வாங்க மறந்துட்டேன் என்றான். வாசுவின் கண்கள் இன்னும் கூர்மையாயின. அதை பார்த்ததும் பயத்தில் காளியராஜன் தானே பேச ஆரம்பித்தான். ஐடி இல்ல, ஆனா உங்க போன் நம்பர் இருக்கு, தரட்டுமா என்று கேட்டான். வாசு சந்தேகமாக பார்த்தான். அப்புறம் தன் ப்ரொஃபஷனல் நம்பரை கொடுத்தான். காளியராஜன் உடனே நம்பர்களை ஃபார்வர்ட் பண்ணினான். அதே நேரம் காளியராஜன் 2 பெண்களை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தான். சார், இப்பெல்லாம் பில் அமௌண்ட்டை யாரும் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, ஆனா இந்த 2 பொண்ணுங்க 2 நாளைக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க என்று சொன்னான். வாசுவின் கண்கள் பெரிதாக ஆனது. 500 ரூபாயா? அவன் மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தான். உடனே அவனுக்கு ஒரு நினைவு வந்தது, சைடு மிரர் என்று. காளியராஜன் அனுப்பிய நம்பர்கள் இருந்த பெயரை வாசு பார்த்தான். அதில் கங்கா யமுனா என்று இருந்தது. ஆனால் வாசு ரெஜிஸ்டரில் பெயரை பார்த்தபோது அவன் வேறு பெயரை பார்த்த ஞாபகம் அவனுக்கு வந்தது. அதனால் வாசு ரெஜிஸ்டரை மீண்டும் பார்த்தான். அங்கே கையெழுத்து ஐ என்று தொடங்கியிருந்தது. நீ சொன்ன பொண்ணுங்க பெயர் கங்கா யமுனா என்று சொன்ன, ஆனா இங்க ரெஜிஸ்டர்ல ஐன்னு இருக்கு. நீ வேற யாரோட டீட்டெயில்ஸே தந்துட்டியா என்று கேட்டான் வாசு. காளியராஜன் மௌனமானாள். அந்த மௌனத்திலேயே வாசுக்கு மூளை வேலை செய்தது. இந்த ஆளு உள்ளே வரும்போது கூட ஒரு பெண்ணை தவறா பார்த்துட்டு இருந்தான். காலையில என் ஃப்ரெண்டோட காரை அடிச்ச பொண்ணுங்க, அவங்க முகத்துல தைரியம் இருந்துச்சு, சுயமரியாதை இருந்துச்சு. அப்படி இருக்க இந்த மாதிரி ஆளுக்கு நம்பர் கொடுத்திருப்பாங்களா என்று யோசித்தான் வாசு. அந்த நேரம் வாசு சுற்றி பார்த்தான். அங்கு சிசிடிவி கேமரா இருந்தது. வாசு காளியராஜனிடம் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ஸ் எடுத்துக்கொடு என்று கேட்டான். காளியராஜன் வாசுவிடம் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ஸை
லேப்டாப்பில் எடுத்துக் கொடுத்தான். காளியராஜன் அங்கிருந்து ஸ்கூட்டியை பார்க்க சென்றான். பாசு முழு காட்சியையும் பார்த்தான். பொண்ணுங்க உள்ள வர்றது, மெதுவாக பேசுறது, ரகசியமாக சிரிக்கிறது, கடைசில கிண்டலாக சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்தான். வாசுவும் மெதுவாக சிரித்தான். இவங்க இந்த ஆளையே கிண்டல் அடிச்சிருக்காங்க என்று நினைத்தான். அப்போதுதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தது அவங்க உடைச்ச சைடு மிரருக்காக என்று நினைத்து கொண்டான். இந்த பொண்ணுங்க சுவாரஸ்யமானவர்கள் என்று வாசு நினைத்தான். பின்னர் வாசு சிசிடிவி காட்சிகளை தனது செல்போனில் எடுத்துக்கொண்டு காளியராஜனின் கம்ப்யூட்டரிலிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை அழித்து விட்டான். வாசு காளியராஜனிடம் ஸ்கூட்டியை கிளீன் பண்ணிட்டியா இல்ல இன்னும் கிளீன் பண்ணலையா என்று கேட்டான். காளியராஜன் அதற்கு இல்ல சார் இன்னும் கிளீன் பண்ணல என்று சொன்னான். அதே நேரம் வேறொரு கிளையண்ட் வந்ததால் காளியராஜன் அங்கிருந்து நகர்ந்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாசு ஸ்கூட்டியை செக் பண்ணினான். ஸ்கூட்டியின் டிக்கியை திறந்தான். அங்கே ஒரு கீச்செயின் இருந்தது. ஆனால் கீ இல்லை. அந்த கீச்செயின் ரெசின் அட்டில் செஞ்சது. அதில் ஒரு எழுத்து எல் என்று இருந்தது. ஆனால் வாசு பிடித்த விதத்தில் அது வி மாதிரி தெரிஞ்சது. வாசு மெதுவாக சொன்னான், இது அந்த பொண்ணுங்கள ஒருத்தியோடது என்று சொன்னான். அந்த கீச்செயினை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அமைதியாக வெளியேறினான். அதே நேரம் இஷிதாவும் லக்ஷ்மியும் மதுரை போகும் ரயிலில் பயணம் செய்தார்கள். ரயில் வேகமாக நகர்ந்தது. இஷிதா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளவு ஆச்சரியங்கள் வச்சிருக்கோ என்று நினைத்தாள். ரயில் மெதுவாக தண்டவாளங்களை கடந்து முன்னே சென்று கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே மாறிக்கொண்டிருந்த காட்சிகளை இஷிதா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். லக்ஷ்மி இஷிதா பக்கத்தில் அமர்ந்து மொபைல் போனை கையில் வைத்தபடியே சிந்தனையோடு இருந்தாள். அந்த அமைதியை கிழித்து கொண்டு மொபைல் போன் ரிங் அடித்தது. மொபைல் போனில் HR பெயர் மின்னியது. லக்ஷ்மி உடனே கால் எடுத்தாள். HR மென்மையான தொழில்முறை குரலில் பேசினார். ஹாய் லக்ஷ்மி அண்ட் இஷிதா, ஐ ஸ்போக் வித் த மேனேஜ்மெண்ட் என்று சொன்னார். லக்ஷ்மியும் இஷிதாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அந்த ஒரே பார்வையிலே இது நல்ல செய்திதான் என்று புரிந்து கொண்டார்கள். HR பேசத் தொடங்கினார். Your department heads are very clear. They said you both are really important candidates for the team என்று சொன்னார். இஷிதாவின் முகத்தில் மெதுவாக சிரிப்பு உருவானது. HR தொடர்ந்தார். So the management has agreed. You can join the company after 1 month என்று சொன்னார். ரயிலின் சத்தத்தை கூட மறந்து அவரின் வார்த்தை அவர்களின் மனதில் மெதுவாக இறங்கின. லக்ஷ்மி நிம்மதியான குரலில் சொன்னாள், தேங்க்யூ சோ மச். ஆனால் HR அடுத்த நிபந்தனை சொல்லும் முன் சிறு இடைவெளி எடுத்தார். HR பேசத் தொடங்கினார். There is one condition என்று சொன்னார். இஷிதாவும் லக்ஷ்மியும் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். HR தொடர்ந்தார். You need to sign the company contract now, but you can officially join after 1 month என்றார். இஷிதா லக்ஷ்மியை பார்த்தாள். லக்ஷ்மி இஷிதாவை பார்த்தாள். இருவரின் கண்களிலும் ஒரே நம்பிக்கை. இஷிதா உறுதியான குரலில் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் என்று சொன்னார். HR சிரித்துக்கொண்டே and you don't have to come personally for signing என்றார். இருவரும் சற்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். HR தொடர்ந்தார். We will send the document through mail and you can use the e-sign method and send the signed document back to us என்றார். அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு இன்னும் ஒரு நிம்மதியை கொடுத்தது. பணம், வேலை, விழா எல்லாவற்றுக்கும் இடையே நிம்மதி கிடைத்தது. லக்ஷ்மி சொன்னாள், பர்ஃபெக்ட், வில் கம்ப்ளீட் த ப்ராசஸ் என்றாள். HR சிரித்தபடியே வெல்கம் டு த டீம் என்றார். கால் முடிந்தது. இருவரும் சில வினாடிகள் பேசாமல் இருந்தார்கள். ரயிலின் சக்கரங்கள் ஒலி எழுப்பிக் கொண்டே முன்னே சென்றது. லக்ஷ்மி மெதுவாக சிரித்தாள். நம்ம முடிவு சரிதானா என்று இஷிதாவிடம் கேட்டாள். இஷிதா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடியே சொன்னாள், சரிதான் லக்ஷு, சுயமரியாதை காப்பாத்திக்கிட்டே வாய்ப்பையும் புடிச்சுக்கிட்டோம் என்றாள். இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் இருந்த தன்னம்பிக்கை மற்றும் வருங்காலத்திற்கான ஒரு அமைதியான துணிவு. ரயில் மெதுவாக இருளுக்குள் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவர்களின் வாழ்வில் ஒரு புதிய ஒளி தொடங்கியிருந்தது. வாசு சேகரித்த துப்புக்களை கொண்டு வாசுவும் சிவாஞ்சும் இஷிதாவையும் லக்ஷ்மியையும் கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது விதி இன்னும் சிவாஞ்ச் மற்றும் இஷிதாவின் சந்திப்பை தாமதப்படுத்துமா?
அல்லது அவர்களின் சந்திப்புக்கான சரியான நேரம் வரவில்லையா? வாசு கண்டுபிடித்த கீச்செயின் லக்ஷ்மியுடையதுதான். வாசுவும் சிவாஞ்சும் தங்கள் காரை மோதிய பெண்களின் பெயரை கண்டுபிடித்தார்கள். எப்படி என்றால், விதி வாசுவுக்கும் சிவாஞ்சுக்கும் முதல் துப்பை கொடுத்துள்ளது. வாசுவும் சிவாஞ்சும் பெண்களை கண்டுபிடிக்க துணிவார்களா? அவர்கள் அந்த பெண்களை கண்டுபிடித்தால் சிவாஞ்ச் இஷிதாவை என்ன செய்வான் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்க மனசுக்குள்ள ஒரு நொடி நின்றிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த இடத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையின் அடுத்த மௌனத்தையும் அடுத்த சந்திப்பையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா MP ஆடியோ நாவல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது கேட்கும் கதை அல்ல, உணரும் அனுபவம். அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆத்யா.